Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 10th question பார்க்க போறோம். question என்னன்னா find the square roots of first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 4 plus 3i. அதாவது square root வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision 4 plus 3i. இது வந்து நம்ம z அப்படினு எடுத்துக்கலாம். அதாவது z equal to 4 plus 3i. அப்போ square root formula வந்து என்ன வரும்? அதாவது இப்போ suppose z equal to a plus ib அப்படினு இருந்துச்சுனா அப்போ square root of a plus ib வந்து உங்களுக்கு என்ன வரும்னா plus or minus square root of modulus of z plus a by 2 plus I into b by modulus b into square root of modulus of z minus a by 2. So இதான் வந்து formula. So இப்போ இந்த formula யூஸ் பண்ணி தான் நம்ம square root வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம modulus of z வந்து கண்டுபிடிக்கலாம். Modulus of z வந்து உங்களுக்கு என்ன வரும் square root of a square plus b square. இப்போ நம்மளுக்கு நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 plus 3i. அப்போ modulus of z வந்து இங்க என்ன வரும்னா square root of 4 square plus 3 square. அப்போ square root of 16 plus 9 which is equal to square root of 25 என்ன 5. இப்போ வந்து வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ square root of 4 plus 3i. இதில் a வந்து என்ன 4, அதே மாதிரி b வந்து என்ன 3. அப்போ square root of 4 plus 3i equal to plus or minus square root of modulus of z வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 5. அப்போ 5 plus a வந்து என்ன 4 by 2 plus I into b வந்து என்ன 3 by modulus b என்ன அப்போ modulus 3 into square root of 5 minus a வந்து என்ன 4 by 2. இப்போ இதனும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா plus or minus square root of 5 plus 4 என்ன 9 by 2 plus I into 3 by modulus 3 வந்து உங்களுக்கு 1 தான் வரும். அப்போ I into 1 வந்து என்ன I தான் into square root of 5 minus 4 என்ன 1 by 2. இப்போ plus or minus square root of 9 by 2. square root of 9 என்ன 3. அப்போ 3 by square root of 2 அப்படின்னு எழுதிக்கலாம். plus I into square root of 1 by 2. அப்போ square root of 1 வந்து என்ன 1 தான். அப்போ 1 by square root of 2. இப்போ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க -6 plus 8i. இப்போ z equal to a plus ib அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே a வந்து என்ன -6, அதே மாதிரி b வந்து என்ன 8. அப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து எப்படி கண்டுபிடிப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயரா. இங்கே a வந்து என்ன -6, அப்போ -6 the whole square plus b வந்து என்ன 8, அப்போ 8 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 the whole square எவ்வளோ 36 plus 8 ஸ்கொயர் எவ்வளோ 64. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 plus 64 என்ன 100. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 என்ன 10. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ibனா plus or minus square root of modulus of z plus a by 2 plus I into b by b modulus into square root of modulus of z minus a by 2. இப்போ நம்ம modulus of z ஓட வேல்யூ வந்து 10 அப்படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ square root of a plus ib square root of -6 plus 8i அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். equal to plus or minus square root of modulus z என்ன 10 plus a வந்து என்ன -6. அப்போ 10 minus 6 by 2 plus I into b வந்து என்ன 8 by modulus b னா அப்போ modulus 8 into square root of modulus z என்ன 10 minus of a வந்து என்ன -6 by 2. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா plus or minus square root of 10 minus 6 என்ன 4 by 2 plus I into 8 by modulus 8 வந்து 1 தான். அப்போ I into 1 வந்து என்ன I into square root of 10 minus into minus 6 னா plus 6. அப்போ 10 plus 6 எவ்வளோ 16. அப்போ 16 by 2. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா plus or minus square root of 4 by 2. இப்போ நியூமரேட்டரில் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா square root of 4 என்ன 2. அப்போ 2 by square root 2 அப்படின்னு எழுதலாம். plus I into square root of 16 வந்து என்ன 4. இப்போ 4 by square root 2. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ plus or minus 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம் square root 2 into square root 2 அப்படின்னு எழுதலாமா. denominator square root 2 plus I into 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into 2. இதில் 2 வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கலாம். இன்னொன்று ஒரு 2வை ஸ்கொயர் ரூட் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னு எழுதலாம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் 2. இப்போது ரூட் 2 வந்து நம்ம இங்கே கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி இருக்கிறது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2
plus I into 2 into root 2. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -5 - 12i, அதாவது z equal to a plus ib அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போது மாடுலஸ் ஆஃப் z equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே a ஸ்கொயர் என்ன -5, அப்போது -5 the whole square plus b வந்து இங்கே என்ன -12, அப்போது -12 the whole square. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 the whole square எவ்வளோ 25 plus -12 the whole square எவ்வளோ 144. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 plus 144 எவ்வளோ 169. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 எவ்வளோ 13. இதில் ஏயோட வேல்யூ என்ன -5, அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன -12. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib, அதாவது ஜென்ரல் ஃபார்முலா என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z plus a by 2 plus I into b by modulus b into square root of modulus of z minus a by 2. இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 - 12i ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 13. அப்போது 13 ப்ளஸ் ஏயோட வேல்யூ என்ன -5 by 2 ப்ளஸ் I into b வந்து இங்கே என்ன -12 by modulus of -12 into square root of modulus of z வந்து இங்கே என்ன 13 minus a வந்து என்ன -5 by 2. இப்போது இதை சால்வ் பண்ணலாம். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 minus 5 வந்து என்ன 8 by 2 ப்ளஸ் I into -12 by modulus of -12. modulus of -12 வந்து 12 தான். அப்போ -12 by 12 வந்து -1. அப்போ I into -1 into square root of 13 minus into -5 na plus 5. அப்போ 13 plus 5 என்ன 18. அப்போ 18 by 2 square root of 18 by 2. அப்போ plus or minus square root of 8 by 2. 8 by 2 cancel பண்ணும்போது 4. அப்போ square root of 4 வந்து என்ன 2. அப்போ plus I into -1 வந்து minus I into square root of 18 by 2. 18 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 9. அப்போ square root of 9 வந்து என்ன 3. அப்போ 3. அப்போ ஆன்சர் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 minus 3i. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இதான் வந்து 10th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.